மழை நீர் மேலிருந்து வருது, சூரியன் கீழிருந்து வருது, அதாவது நெருப்பு கீழிருந்து வருது. இதை நம்ம வீட்டுல எப்படி பண்ணணும் அப்படின்னா நேர் எதிர்மறையா பண்ணணும். மழை நீரை கீழே கொண்டு போகணும், நெருப்பே மேல கொண்டு போகணும். இதைத்தான் நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். நெருப்பு எப்பொழுதுமே நம்ம காலுக்கடியில இருந்தா நம்மளை கொன்னுடும். நெருப்பு நம்முடைய காலுக்கடியில இருந்தா நம்மளை சுற்றும், அவ்வளவுதான், கொன்றும். நீர் நம்ம தலைக்கு மேல இருந்தா கொன்றும். சோ இயற்கையினுடைய விதிப்படி அப்படிதான் இருக்கு. மழை நீர் என்பது வானிலிருந்து உருவாகக்கூடிய நீர் தான். அது தேங்கக்கூடிய இடம் தான் கடல், சரிங்களா? தங்கக்கூடிய இடம் தான் கடலை தவிர கடல்ல இருந்து நமக்கு தண்ணி அல்ல. மழை நீர் தான், இயற்கையான மழை நீர் தான் விவசாயம் முதற்கொண்டு தாவரங்கள் முதற்கொண்டு இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுமே வாழக்கூடிய தகுதியான ஒரு நீர் அப்படின்னா மழை நீர் தான். அப்போ அந்த மழை நீர் வரும்போது அது மேலிருந்து வருது, நெருப்பு கீழிருந்து வருது. நெருப்பு பந்து சூரியன் கீழிருந்து வருது. ஆனால் நம்ம வீட்டுல நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா நேர் ஆப்போசிட்டா மறைச்சு வைக்கணும். நெருப்பு அதே மேல வச்சுட்டு அப்படின்னா இப்ப தலைக்கு மேல நம்ம படுக்கிற இடத்துல தலைக்கு மேல வச்சுட்டோம்னு வச்சுக்கலாமே, நெருப்பு என்ன ஆயிரும்? நெருப்பு எப்பொழுதுமே மேல் நோக்கி தான் இருக்கு.